श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியினுடைய திவ்ய ஆகியினாலே இந்த ஸ்தோத்திரதாரை என்கிற தொடரானது நடந்து வருகிறது. இந்த ஸ்தோத்திரதாரையிலே இப்பொழுது ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே 26வது ஸ்லோகம் ஆரம்பித்து 30வது ஸ்லோகம் வரையிலும் அர்த்தத்தை வர்ணிக்க வேண்டும் என்று சுவாமி அடியனுக்கு இட்ட நியமனம். அதை அடியொத்தி இப்பொழுது அர்த்தங்களை அனுபவிக்கலாம். இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரம் கூரத்தாழ்வானுடைய முதல் ஸ்தோத்திரம். கூரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோலையை நோக்கி எழுந்தருளிக் கொண்டிருக்கும் போது மார்க்கத்திலே இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை பறக்க விவரித்து அனுபவித்து அதற்கு பிறகு ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணித்து அங்கிருக்கக்கூடிய எம்பெருமானை நன்கு அனுபவித்தார். இப்பொழுது 26வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரையிலும் எம்பெருமானுடைய பரத்வத்தையே நன்கு ஸ்தாபிக்கிறார். இந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை காட்டக்கூடிய ஸ்ருதிகள் பல உண்டு என்று கூறுகிறார். அதை போல எம்பெருமானுடைய பரத்வத்தை காட்டக்கூடிய செயல்கள், எம்பெருமானுடைய செயல்கள் பல உண்டு, எம்பெருமானிடம் பரத்வத்தை காட்டக்கூடிய சின்னங்கள் பல உண்டு என்று இவ்வாறு வெவ்வேறு விதமாக எம்பெருமானுடைய பரத்வத்தையே நன்கு நிரூபிக்கிறார். அதிலே இப்பொழுது நாம் தத்துவார்த்த சிந்தாமணி என்று காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அன்னங்கராச்சாரிய சுவாமியினுடைய வியாக்கியானம், அதை கொண்டு இதன் அர்த்தங்களை அனுபவிக்கலாம். முதலிலே அந்தந்த ஸ்லோகத்தினுடைய பதபதார்த்தத்தை பார்த்து விடலாம். இப்பொழுது 26வது ஸ்லோகம். ஜோதிஷ் பரம் பரமதத்துவம் அதோபராத்மா பிரம்மேதி ச ஸ்ருதிஷு யத் பரவஸ்த்வதீதம் நாராயணஸ்ததிதி தத் விசினஷ்டி காச்சித் விஷ்ணோ பதம் பரமமித்யபரா கிருணாதி என்று. அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எப்படி என்று முதலிலே பார்த்து விடலாம். அதற்கு பிறகு பதபதார்த்தத்தை சுலபமாக அனுபவிக்கலாம். ஸ்ருதிஷு யத் பரவஸ்து பரம் ஜோதிஹி தி பரமதத்துவம் இதி அதோ பராத்மா இதி பிரம்ம இதி ச அதீதம் தத் நாராயணः இதி காச்சித் விசினஷ்டி அபரா விஷ்ணோஹோ பரமம் பதம் இதி கிருணாதி என்று அன்வயம். அதாவது ஸ்ருதிஷு வேதங்களிலே யத் பரவஸ்து எந்த ஒரு உயர்ந்த வஸ்துவானது, பரம் ஜோதிஹி உயர்ந்த ஜோதிஷ் பதார்த்தம் என்றும், பரம தத்துவம் உயர்ந்த தத்துவம் என்றும், அத பராத்மா அத பராத்மா மேலும் உயர்ந்த ஆத்மா என்றும், பிரம்ம பிரம்மம் என்றும், அதீதம் இவ்வாறு அறியப்பட்டதோ சம்பிரதாய கிரமத்தாலே அறியப்பட்டதோ அந்த பரவஸ்துவானது நாராயணஹ நாராயணனே இதி காச்சித் என்று ஒரு ஸ்ருதியானது, அதாவது நாராயணானுவாக்கம் என்கிற ஸ்ருதியானது விசினஷ்டி விவரித்து காட்டுகிறது. அபரா மற்றொரு ஸ்ருதி, அதாவது கடவல்லி என்கிற ஸ்ருதியானது விஷ்ணோஹோ பரமம் பதம், அந்த பரவஸ்துவானது விஷ்ணுவினுடைய மேலான பிராபிய ஸ்வரூபம்
இதி கிருணாதி என்று சொல்லுகிறது என்று இவ்வாறு பதபதார்த்தம். இப்பொழுது காஞ்சி சுவாமியினுடைய தத்துவார்த்த சிந்தாமணியை கொண்டு அர்த்தங்களை அனுபவிக்கலாம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாரை காட்டிலும் மேலானவன். அவனை குறிப்பதாக பல சப்தங்கள் வேதத்திலே காணப்படுகின்றன. அதிலே முக்கியமாக விடத்திலே பரவஸ்து பல சப்தங்களினாலே குறிப்பிடப்படுகின்றது. அந்த பரவஸ்து நாராயணனே என்று நாராயணானுவாக்கமும் கட்டவல்லியும் காட்டுகிறது என்று இவ்வாறு கூறத்தாழ்வான் அருளி செய்கிறார். இப்பொழுது இந்த பரம்ஜோதிகி, பரமம் தத்துவம், பரஹ ஆத்மா, பிரம்ம என்று இவ்வாறு உபதேசங்கள் உண்டு. இதை போலவே வேறு சில சப்தங்களும் உண்டு. அதாவது சச்சப்தம், ஆத்ம சப்தம், பிரம்ம சப்தம். இந்த சப்தங்களினாலே பரவஸ்துவானது காட்டப்படுகிறது. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் என்று சாந்தோக்கியத்திலே வச்சனம் உள்ளது. அதே போல பிரம்மவா இதம் ஏகமேவ அக்ர ஆசீத் என்று பிருஹதாரண்யக உபனிஷத்திலே வாக்கியம் உள்ளது. மேலும் ஆத்மாவா இதமேகமேவ அக்ர ஆசீத் என்று ஐதரேயக உபனிஷத்திலே வாக்கியம் உள்ளது. அங்கங்கு சச்சப்தத்தினாலேயும் பிரம்மசப்தத்தினாலேயும் ஆத்மசப்தத்தினாலேயும் பரவஸ்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை போல பரம் ஜோதிகி, பரமம் தத்துவம், பரஹ ஆத்மா என்றும் ஆங்காங்கு பரவஸ்துவானது வேதங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அனைத்து சப்தங்களும் நாராயணனையே காட்டுகின்றன. அதாவது இந்த அனைத்து சப்தங்களினாலேயும் எந்த பரவஸ்துவானது காட்டப்படுகிறதோ அந்த பரவஸ்து நாராயணனே என்று நாராயணானுவாக்கமானது விவரித்து கூறுகிறது. அதையே இந்த ஸ்லோகத்திலே வியக்தமாக தெரிவிக்கிறார். நாராயணானுவாக்கத்திலே நாராயண பரோஜோதிகி என்று ஒரு வச்சனம் இருக்கிறது, என்று ஒரு ஸ்ருதி இருக்கிறது. அந்த ஸ்ருதியிலே எந்த ஒரு பரவஸ்துவானது பரம் ஜோதிகி என்று வேதங்களிலே கூறப்பட்டிருக்கிறதோ அந்த பரவஸ்து நாராயணனே என்று இவ்வாறாக காட்டியிருக்கிறார். இவ்விடத்திலே நாராயண பரோஜோதிகி என்று நாராயண பரஹ என்று சமஸ்த பதம், அதாவது ஒரே பதம். அப்படி இருக்க பரஹா என்பது ஜோதிகி என்பதற்கு விசேஷணமாக எப்படி ஆகும்? பரஹா என்கிற இந்த பதம் ஜோதிகி என்கிற பதத்திற்கு விசேஷணமாக ஆகவில்லை என்றால், பரம்ஜோதிகி என்று பரவஸ்து எந்த பரவஸ்து வேதங்களிலே கூறப்பட்டதோ அந்த பரவஸ்து நாராயணன் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? ஆகையால் இவ்வாறு எப்படி அர்த்தத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று கேள்வி எழும்பும். அதற்கு இவ்வாறு நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாராயண பரஹ என்று இங்கு சமஸ்தபதம்தான் இருக்கிறது. ஆனாலும் மற்ற சாக்கைகளிலே இருக்கக்கூடிய பாட்டத்தை பார்த்தோம் என்றால் நாராயணா பரஹ என்று இவ்விடத்திலே வியஸ்தமாகவே பாட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. அதாவது நாராயண பரஹ என்று இவ்விடத்திலே சமஸ்தபதம் இருந்தாலும் நாராயணா பரஹ என்று இவ்விடத்திலே வியஸ்தமாகவே வைத்துக்கொண்டு இங்கு பரஹா என்பது ஜோதிகி என்பதற்கு விசேஷணமாக ஆகும். ஆகையால் பரம்ஜோதிகி என்று எந்த ஒரு பரவஸ்துவானது கூறப்பட்டிருக்கிறதோ அந்த பரவஸ்து நாராயணனே என்று இவ்வாறு நாம் அர்த்தத்தை வர்ணிக்கலாம். இந்த இடத்திலே பரஹா என்பது புல்லிங்க பதம், ஜோதிகி என்பது நபும்சகலிங்க பதம். இவ்விடத்திலே பரஹா என்கிற புல்லிங்க பதம் எவ்வாறு நபும்சகலிங்க பதத்திற்கு விசேஷணமாகும் என்றால், வேதங்களிலே இவ்வாறு லிங்கத்தை மாற்றியும் பிரயோகிப்பது உண்டு. ஆகையால் இவ்விடத்திலே இது வைதிக பிரயோகம் என்று இருப்பதால் பரஹா என்பது ஜோதிகி என்பதற்கு விசேஷணமாகும். ஆகையால் இவ்விடத்திலே அர்த்தத்தை நாம் வர்ணிக்கலாம் என்று இங்கு நிர்வாகம். அதற்கு பிறகு தத்துவம் நாராயண பரஹ என்று நாராயண அனுவாக்கத்திலே ஸ்ருதி வாக்கியமானது இருக்கிறது. இந்த ஸ்ருதியிலே பரமதத்துவம் என்கிற பதத்தினாலே
எந்த ஒரு பரவஸ்துவானது கூறப்படுகிறதோ அந்த பரவஸ்து நாராயணனே என்று இவ்வாறு அர்த்தம் தெரிகிறது. அதை போல பராத்மா என்கிற பதமானது இந்த ஸ்லோகத்திலே இருக்கிறது. அதற்கு நாராயணானுவாக்கத்திலே ஆத்மா நாராயண பரஹ என்கிற அந்த ஒரு ஸ்ருதி வாக்கியம் இப்பொழுது விவக்ஷிதம். ஆத்மா நாராயண பரஹ என்கிற ஸ்ருதியிலே பரஹ ஆத்மா என்று எந்த ஒரு பரவஸ்துவானது சொல்லப்பட்டதோ அந்த பரவஸ்து நாராயணனே என்று இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது. மேலும் நாராயண பரம்பிரம்ம என்று பரம்பிரம்ம என்று எந்த பரவஸ்து சொல்லப்பட்டதோ அந்த பரவஸ்து நாராயணனே என்று இவ்வாறு நாராயண அனுவாக்கத்திலே ஸ்ருதி உள்ளது. ஆக இந்த நாராயண அனுவாக்கம் என்ன செய்கிறது என்றால் வெவ்வேறு இடத்திலே வெவ்வேறு சப்தங்களாலே குறிப்பிடப்பட்ட பரவஸ்து நாராயணனே என்று விளக்கி காட்டுகிறது. மேலும் அபராஸ்ருதி என்றால் கடவல்லி என்கிற ஸ்ருதி இவ்விடத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த கடவல்லி விஷ்ணோஹோ பரமம் பதம் இது கிருணாதி, அந்த பரவஸ்துவானது விஷ்ணுவினுடைய மேலான பிராபியஸ்வரூபம் என்று சொல்லுகிறது. அதாவது விடத்திலே பதம் பரமம் பதம் என்றால் விஷ்ணுவினுடைய நித்திய விபூதி, அது ஸ்ரீவைகுண்டம் என்று நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. விஷ்ணுவினுடைய பரமம் பதம் என்றால் பத்யதே இது பதம், அதாவது அடைய வேண்டிய உபாசிய ஸ்வரூபம் என்று நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். விஷ்ணுவினுடைய அடைய வேண்டிய உபாய ஸ்வரூபம் என்று அர்த்தம் வைத்துக் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? அடைய வேண்டிய உபாய ஸ்வரூபமும் விஷ்ணுவே என்று இருக்கிறபடியால் விஷ்ணுவினுடைய அடைய வேண்டிய உபாசிய ஸ்வரூபம் என்று எவ்வாறு அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என்றால் மம ஆத்மா என்று இவ்வாறு பிரயோகமானது காணப்படுகிறது. இவ்விடத்திலே என்னுடைய ஆத்மா என்று கூறும்போது நான் வேறு ஆத்மா வேறு என்று கிடையாது. அதை போலவே விஷ்ணுவினுடைய பரமமான பிராபிய ஸ்வரூபம் உபாசிய ஸ்வரூபம் என்று வைத்துக் கொண்டால் விஷ்ணு வேறு உபாசிய ஸ்வரூபம் வேறு பிராபிய ஸ்வரூபம் வேறு என்று ஆகாது. இவ்விடத்திலே இந்த பிரயோகமானது ஔபச்சாரிக பிரயோகம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே விஷ்ணுவினுடைய மேலான பிராபிய ஸ்வரூபம் என்று கூறுகிறது. அந்த பரமான வஸ்து விஷ்ணுவினுடைய பிராபிய ஸ்வரூபம் என்று கடவல்லி கூறுகிறது என்றால் பிராபியமாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவே பரவஸ்து என்று இந்த கடவல்லி என்கிற ஸ்ருதியானது கூறுகிறது என்று இவ்வாறு அர்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். விடத்திலே விஜயான சாரதிரியஸ்து மனப்பிரகிரகவான் நரஹ சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் என்று கடவல்லியிலே ஸ்ருதியானது இருக்கிறது. அதாவது இந்த விவேக ஞானத்தை சாரதியாகவும் மனசை கடிவாளமாகவும் யாரொருவன் கொண்டிருக்கிறானோ அவனே இந்த சம்சாரத்தை கடக்கிறான். அப்படி கடந்து விஷ்ணுவினுடைய பிராபிய ஸ்வரூபத்தை அவனே அடைந்து அனுபவிக்கிறான் என்று இவ்வாறு அர்த்தம் வர்ணிக்கப்படுகிறது. விடத்திலே விஷ்ணோஹோ பரமம் பதம் என்றால் விஷ்ணுவினுடைய நித்திய விபூதி, அது ஸ்ரீவைகுண்டம் என்று அர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. விஷ்ணுவினுடைய பிராபிய ஸ்வரூபம் என்று அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். மம ஆத்மா என்கிற இடத்திலே என்னுடைய ஆத்மா என்று பிரயோகம் இருந்தாலும் நானேதான் எப்படி ஆத்மாவோ அதை போலவே விஷ்ணுவேதான் பிராபிய ஸ்வரூபம் என்று அர்த்தம் வைத்துக் கொண்டு அந்த பிராபிய ஸ்வரூபமான விஷ்ணுவை பரவஸ்து என்று கடவல்லியானது கூறுகிறது என்று இவ்வாறு அர்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த ஸ்லோகத்தினாலே எம்பெருமானுடைய பரத்வத்தை ஆழ்வான் சாதித்தார் என்பதால் மற்ற தேவதைக்கு பரத்வம் உண்டோ என்கிற இந்த சந்தேகமே எழுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் இந்த ஸ்லோகத்தினாலே நன்கு தெரிகிறது. இப்பொழுது 27வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அனுபவிக்கலாம். சந்தீதிருஷ ஸ்ருதிசிரஸ்ஸு பரசஹஸ்ரா வாசஸ்தவ பிரதயித்தும் பரமேஷி திருத்வம் கிஞ்சேஹன வியஜகன கிருமிதாத்ருபேதம் கிராமன் ஜகந்தி நிகிரன் புனருத்கிரன்ச்ச.
என்று 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் அன்வயத்தை பார்க்கலாம். தவ பரமேசிதிருத்வம் பிரதயித்தும் ஸ்ருதி சிரஸ்து ஈதிருஷः பரசஹஸ்ராः வாசः சந்தி கிஞ்ச இஹ ஜகந்தி கிராமன் நிகிரன் புனः உத்கிரஞ்ச கிருமிதாத்ருபேதம் ந வியஜகனः என்று இவ்வாறு அன்வயம். இப்பொழுது பதபதார்த்தத்தை பார்க்கலாம். தவ, அதாவது எம்பெருமானே உன்னுடைய பரமேசிதிருத்வம் சர்வேஸ்வரத்துவத்தை பிரதயித்தும் பரவச் செய்வதற்காக, ஸ்ருதி சிரஸ்து அதாவது ஸ்ருதிகளுக்கு சிரோபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்களிலே, ஈதிருஷः பரசஹஸ்ராக இவ்வாறு 1000ற்கும் மேற்பட்டவைகளான வாசக சந்தி வாக்குகள் இருக்கின்றன. அதாவது 1000கணக்கான ஸ்ருதிகள் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை பரவச் செய்வதற்காக உபனிஷத்துக்களிலே இருக்கின்றன என்று இங்கு கூறப்படுகிறது. மேலும் கிஞ்ச இஹ ஜகந்தி கிராமன்னு, இங்கு உலகங்களை அளக்கும் போதும், நிகிரன்னு விழுங்கும் போதும், புனக உத்கிரன்னு உமிழும் போதும், அதாவது வெளியே விடும்போதும், கிருமிதாத்ருபேதம் இது கிருமி, இவன் தாத்தா அதாவது சதுர்முகன் என்கிற பேதத்தை ந வியஜகனஹ நீ பார்க்கவில்லை என்று எம்பெருமானை குறித்து ஆழ்வான் கூறுகிறார். இப்பொழுது காஞ்சி சுவாமியினுடைய வியாக்கியானத்தை வைத்து அர்த்தங்களை அனுபவிக்கலாம். இதற்கு முந்தின ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய பரத்வத்தை காட்டக்கூடிய ஸ்ருதிகள், அதாவது நாராயணானுவாகம் பரவஸ்து நாராயணனே என்று காட்டுகிறது. கடவல்லி பரமமான பிராபிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பரவஸ்து என்று காட்டுகிறது என்று ஓரிரு ஸ்ருதிகளை உதாகரித்தார். ஆனால் அது உபலட்சணம் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எம்பெருமானுடைய பரத்வத்தை விளக்கக்கூடிய ஸ்ருதிகள் பல உள்ளன. அதாவது உபனிஷத்துக்களிலே எம்பெருமானுடைய பரத்வத்தை சர்வேஸ்வரத்தை விளக்கக்கூடிய ஸ்ருதிகள் 1000ற்கும் மேற்பட்டவைகள் உள்ளன. ஆகையால் போன ஸ்லோகத்திலே கடவல்லி என்று ஒரு ஸ்ருதியை எடுத்திருந்தார், நாராயணானுவாக்கம் என்று ஒரு ஸ்ருதியை எடுத்திருந்தார். இப்படி ஓரிரு ஸ்ருதிகளை எடுத்தது உபலட்சணம் என்று காட்டுகிறார். தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று எம்பெருமானுடைய பரமேஸ்வரத்துவம் கூறப்பட்டது. அந்த பரமேஸ்வரத்துவத்தை நன்கு விளக்குவதற்காக பல ஸ்ருதிகள் உபனிஷத்துக்களிலே உள்ளன என்று கூறினார். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே பூர்வார்த்தத்தினால் இந்த அர்த்தத்தை கூறினார். உத்தரார்த்தத்திலே என்ன கூறினார் என்றால், உலகத்தை அளந்து அதை உமிழ்ந்து, உலகத்தை அளந்து அதை உண்டு அதை உமிழ்ந்து இவ்வாறு செய்யும் போது இது கிருமி, இவன் பிரம்மா என்ற பேதத்தை எம்பெருமான் பார்க்கவில்லை என்கிற அர்த்தத்தை உத்தரார்த்தத்திலே விளக்குகிறார். அதாவது ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தங்களிலே இந்த அர்த்தத்தை நிரூபித்துள்ளார்கள். அதாவது கிடந்திருந்து நின்னளந்து கேரளாய் கீழ்பூ கிடந்திடும் தன்னுள் கறக்கும் விழும் தடம்பெருந்தோள் ஆரத்தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மாலார் காண்பாரே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அருளி செய்துள்ளார். அங்கு எம்பெருமானுடைய இந்த சேஷ்டிதங்களை கொண்டு எம்பெருமானுடைய பரத்வத்தை நிரூபித்துள்ளார். அதே போல பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் என்று திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார் அருளி செய்துள்ளார். இவ்வாறு எம்பெருமானுடைய விசேஷமான கிரியைகளை கொண்டு எம்பெருமானுடைய பரத்வத்தை ஆழ்வார்கள் நிரூபித்துள்ளார்கள். அதை அடியொத்தி கூறத்தாழ்வானும் இங்கு எம்பெருமான் செய்தருளின
விசேஷ சேஷிதங்களாலே எம்பெருமான் பரமபுருஷன் என்று நிர்ணயிக்கலாம் என்று இவ்வாறு அந்த பாசுரங்களை அடியொத்தியே உத்தரார்த்தத்தை அமைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். இங்கு முதலிலே கிராமன் என்று எம்பெருமான் திரிவிக்ரமனாக உலகளந்த அந்த செயலை ஆழ்வான் காட்டுகிறார். அதற்கு பிறகு நிகிரன் என்று பிரளய காலத்திலே அனைவரையும் எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தான். ஆளிலே துயின்று கொண்டு எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து பிரளய காலத்திலே அனைவரையும் ரட்சித்தான். அதை நிகிரன் என்பதினாலே காட்டுகிறார். புனருக்கிரன் என்று சிருஷ்டி காலத்திலே மீண்டும் அனைவரையும் படைப்பதற்காக வெளியிலே அனைவரையும் உமிழ்கிறான் எம்பெருமான். அதை புனருக்கிரன் என்பதினாலே காட்டுகிறார். இவ்வாறு இந்த செயல்களை எப்பொழுது எம்பெருமான் செய்தானோ அப்பொழுது இது தாழ்ந்த பதார்த்தம், இது உயர்ந்த பதார்த்தம் என்று பேதம் பார்க்காமல் கிருமியிலிருந்து ஆரம்பித்து சதுர்முகன் வரையிலும் பேதம் பார்க்காமல் அனைவரிடத்திலேயும் இந்த செயல்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அதாவது திருவிக்கிரமாவதாரத்திலே எம்பெருமான் உலகத்தை தாவி அளந்தான். அப்பொழுது இவன் தலையிலே நாம் காலை வைக்க வேண்டும், இவன் தலையிலே நாம் காலை வைக்கலாகாது என்று எம்பெருமான் யோசிக்கவில்லை. அனைவரின் தலையிலும் நம் திருவடியானது பட வேண்டும் என்று நினைத்து சின்ன தாழ்ந்த கிருமியிலிருந்து ஆரம்பித்து பிரம்மா பரியந்தம் அனைவரின் தலையிலேயும் தன்னுடைய திருவடிகளை எம்பெருமான் வைத்தான் என்று பார்க்கலாம். சத்தியலோக பரியந்தம் எம்பெருமானுடைய திருவடியானது சென்றது. அப்பொழுது பிரம்மா எம்பெருமானுடைய திருவடியை விளக்கி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ருத்ரன் தலையே தரித்தான் என்று சரித்திரத்தை நாம் அனுபவிக்கிறோம். இவ்வாறு அந்த சமயத்திலே வேறுபாடு பார்க்கவில்லை எம்பெருமான். மேலும் பிரளய காலத்திலே அனைவரையும் ரட்சிப்பதற்காக எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றிலே அனைவரையும் வைத்துக் கொண்டார். பொழுது அனைவரையுமே உண்டார். இவனை நாம் திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்க வேண்டும், இவனை திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கலாகாது என்று வேறுபாடு பார்க்கவில்லை. மேலும் சிருஷ்டி காலத்திலேயும் அனைவரையும் ஒன்றாகவே வெளியே எம்பெருமான் விட்டான். இதை கொண்டு ஆழ்வான் இங்கு என்ன கூறுகிறார் என்றால், இப்படி அசாதாரணமான செயல்களை செய்யும் போது இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் என்ற வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் எம்பெருமான் அனுகிரகிக்கிறான் என்று இங்கு ஆழ்வான் குறிப்பிடுகிறார். இதற்கு நளிர்மதிச்சடையனும் நான்கு கடவுளும் தளிரொளி இமையவர் தலைவனும் முதலா நிலம் நீர் தீக்கால் சுடரில் விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு குரல் புறப்பாடின் முழுவதும் அகப்படக் கறந்து ஓர் ஆளிலைச் சேர்ந்த எம்பெருமாமாயனை அல்லது ஒரு மாத்தெய்வம் மத்துடையமோ யாமே என்று திருவாசிரியத்திலே நம்மாழ்வார் அருளி செய்தார். அதிலே ஒரு குரல் புறப்பாடின்னி முழுவதும் அகப்படக் கறந்து என்று எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து அனைவரையும் ரட்சித்தான் பிரளய காலத்திலே ஓர் ஆளிலைச் சேர்ந்த எம்பெருமாமாயனை அல்லது என்று காட்டினார். அதிலே நளிர்மதி சடையன் அதாவது ருத்ரன், நான்முக கடவுள் பிரம்மா, இப்படி அனைவரும் தளிரொளி இமையவர் தலைவனும் என்று இந்திரன், இவ்வாறு நிலம் நீர் தீக்கால் சுடரில் விசும்பும் என்று பஞ்சபூதங்கள், இவ்வாறு அனைத்து பதார்த்தங்களையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தான் என்று இந்த ஸ்லோகத்திலே இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் காட்டியருளினார். அதை அடியொத்தி இந்த ஸ்லோகத்திலே கூறத்தாழ்வானும் காட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 28வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அனுபவிக்கலாம். ரூபஸ்ரீயா பரமயா பரமேன தாம்னா சித்ரைஷ்ச கைஷ்சிதுச்சிதேர் பவதச்சரித்ரைஹி சின்னைர் அனின்னவபரைர் அபரைஷ்ச கைஷ்சித் நிச்சின்வதே த்வை விபஸ்சித ஈஷித்ருத்வம். இதற்கு இப்பொழுது அன்வயத்தை பார்க்கலாம். விபஸ்சிதா பவதः பரமயா ரூபஸ்ரீயா பரமேன தாம்னா சித்ரைஹி உச்சிதைஹி கைஷ்சித் சரித்ரைஷ்ச அனின்னவபரைஹி அபரைஹி கைஷ்சித் சின்னைஷ்ச த்வை ஈஷித்ருத்வம் நிச்சின்வதே
என்று அன்வயம். இப்பொழுது பதபதார்த்தத்தை அனுபவிக்கலாம். எம்பெருமானே விபஸ்சிதா என்றால் பிரம்மஞானிகள், வித்வான்கள், விவிதம் பஷ்யத் சித்தம் அஸ்ய அஸ்தி இது விபஸ்சித் என்று விற்பத்தியை பார்க்கலாம். அதாவது பல விஷயங்களை பார்க்கக்கூடிய மனசு யாருக்கு இருக்கிறதோ அவனே விபஸ்சித்து என்று சொல்லப்படுகிறான். இப்படி அனைத்து விஷயங்களையும் ஸ்வரூபத்தாகவும் ஸ்வபாவத்தாகவும் யார் ஒருவன் அறிந்திருக்கிறானோ அவன் விபஸ்சித்து என்று கூறப்படுகிறான். அதாவது அந்தந்த பதார்த்தத்தினுடைய ஸ்வரூபத்தையும் அந்தந்த பதார்த்தங்களுக்கு உள்ள ஸ்வபாவங்களையும் யார் ஒருவன் அறிந்திருக்கிறானோ அவன் விபஸ்சித்து. முக்கியமாக இங்கு எம்பெருமான் விஷயமான யதார்த்தமான ஞானத்தை உடையவன் விபஸ்சித்து என்று கூறப்படுகிறான். அப்படி இந்த விவேகிகளாக வித்வான்களாக இருக்கக்கூடியவர்கள், பிரம்ம ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள், பவதः உன்னுடைய பரமயா ரூபஸ்ரீயா மேலான திருமேனியினுடைய காந்தியினாலே, மேலும் பரமேன தாம்னா மேலான ஸ்தானத்தாலே, இந்த பரமபதம் என்கிற அந்த ஸ்தானத்தாலே, சித்ரைஹி உச்சிதைஹி கைஷ்சித் சரித்ரைஹி அதாவது ஆச்சரியகரமாகவும் உன்னுடைய மகிமைக்கு தகுந்ததாகவும் இருக்கக்கூடிய சில சரித்திரங்களாலேயும், அனிந்தவபரைஹி அபரைஹி கைஷ்சித் சின்னைஹி அதாவது நின்னோம் என்றால் மறைப்பது, அப்படி மறைக்காமல் நன்கு நிர்ணயிப்பதற்கு தகுந்ததான, அதாவது பரத்வத்தை மறைக்காமல் பரத்வத்தை நிர்ணயிக்கக்கூடிய மற்ற சின்னங்களாலே என்று அர்த்தம். முதலிலே எம்பெருமானுடைய மகிமைக்கு தகுந்ததாய் ஆச்சரியகரமாய் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய செயல்களாலே பரத்வத்தை அறியலாம் என்று கூறினார். அதற்கு பிறகு இப்பொழுது எம்பெருமானுடைய பரத்வத்தை மறைக்காமல் நன்கு காட்டக்கூடிய மற்ற சின்னங்களாலே எம்பெருமானுடைய பரத்வத்தை, அதாவது ஈசி திருத்துவத்தை, இடத்திலே பரத்வம் என்று சொன்னால் சர்வேஸ்வரத்துவமும் நமக்கு கிடைக்கும், சர்வேஸ்வரத்துவம் என்று சொன்னால் பரத்துவமும் தானாகவே கிடைக்கும். ஆகையால் படி இவ்விடத்திலே சர்வேசித்திருத்துவம் பரத்வம் இதை நன்கு இந்த பிரம்மஞானிகள் நிச்சயம் செய்கின்றார்கள் என்று பதபதார்த்தம். இவ்விடத்திலே பிரம்மஞானிகள் தத்துவ நிர்ணயம் பண்ணுவதற்கு, அதாவது இவனே பரதத்துவம் என்று நிர்ணயம் செய்வதற்கு பல வழிகள் உண்டு. போன ஸ்லோகத்திலே பல ஸ்ருதிகள் உபனிஷத்துக்களிலே இருக்கின்றன. அந்த ஸ்ருதிகளாலே எம்பெருமானுடைய பரத்துவம் சர்வேஸ்வரத்துவம் நன்கு தெரிகிறது என்று கூறினார். இந்த ஸ்லோகத்தினாலே எம்பெருமானே பரவஸ்து என்று அறிவதற்கு ஸ்ருதி மட்டும் இல்லை, வேறு சில உபாயங்களும் உள்ளன என்று கூறுகிறார். அதிலே முதலாக பரமயா ரூபஸ்ரீயா என்று எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திருமேனி அழகு, மேலான திருமேனி அழகு, அது எம்பெருமானுடைய பரத்வத்தை காட்டி கொடுக்கிறது என்று கூறுகிறார். திருச்சந்த விருத்தத்திலே காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை என்று திருமழிசை பிரான் அருளி செய்திருக்கிறார். அதை போலவே பிணங்கள் இடுகாடதனும் நலமாடு பிஞ்சகனோடு இணங்கு திரு சக்கரத்து எம்பெருமானார் கிடம் என்று பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வாரும் அருளி செய்துள்ளார். இவ்வாறு மற்ற தேவதைகள் பார்ப்பதற்கு நன்றாக இருக்க மாட்டார்கள். அதாவது இப்பொழுது ருத்ரன் இருக்கிறான், அவன் பஸ்மத்தை தன்னுடைய சரீரத்திலே நன்கு பூசிக்கொண்டு எலும்பால ஆன மாலையை தரித்து கொண்டு மேலும் 3 கண்களை உடையவனாக பயங்கரமாக இருக்கிறான்.
அப்படி இல்லாமல் எம்பெருமான் நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் காட்டினபடி, அதாவது எழிலுடைய அம்மனமீர் என்னரங்க தின்ன முதற் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூலில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல்வளையை தாமும் கடல்வளையை ஆக்கினரே என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் காட்டியபடி மிகவும் அழகான அவயவங்களை உடையவனாக இருக்கிறான். திருப்பாணாழ்வாரும் அமரநாதி பிரான் என்கிற தன்னுடைய திவ்ய பிரபந்தத்திலே கோலமாமணியாரமும் முத்துத்தாமும் முடிவில்லதோரில் நீலமேனியையோ நிறை கொண்டதின் நெஞ்சினையே என்று எம்பெருமான் நல்ல அழகான ஹாரத்தையும் துளசி மணிமாலையும் அணிந்து கொண்டிருக்கிறான். நன்கு அழகான நீளமான வர்ணத்தை கொண்ட திருமேனியை உடையவனாக இருக்கிறான் என்று இவ்வாறு எம்பெருமானுடைய திருமேனியினுடைய அழகை நன்றாக வர்ணிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய மேலான திருமேனி அழகை எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டிக் கொடுக்கிறது. மேலும் பரமேன தாம்னா என்று ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தார் என்று பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பாற்பட்டதாக இந்த நித்திய விபூதியானது இருக்கிறது என்று ஸ்ருதிகளிலே வர்ணிக்கப்படுகிறது. ததக்ஷரே பரமேவியோமன் என்று பரமவியோம சப்தத்தினாலே அந்த நித்திய விபூதியானது சொல்லப்படுகிறது. அந்த நித்திய விபூதி எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டிக் கொடுக்கிறது. பரமேன தாம்னா இங்கிடத்திலே தாம சப்தத்திற்கு ஸ்தானம் என்று அர்த்தம். உயர்ந்ததான ஸ்தானம், பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பாற்பட்டதான ஸ்தானம் நித்திய விபூதி. அந்த நித்திய விபூதியை கொண்டும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை அறியலாம் என்று கூறினார். சித்திரைஷ்ச கைஷ்சித் உச்சிதைர் பவதச்சரித்ரை, அதாவது ஆச்சரியகரமாகவும் தன்னுடைய மகிமைக்கு தகுந்ததாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சரித்திரங்கள், அந்த சரித்திரங்களும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டிக் கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்திலே வேதாபகார குருபாதக தைத்தியபீடா தியாபத் விமோச்சன மகிஷ்ட பல பிரதானி கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதிகோஸ்ய பாதோதகேன சசிவ ஸ்வசிரோ திருத்தேன என்று அவ்விடத்திலேயும் பற்பல சேஷ்டிதங்களை காட்டி அருளினார். அதாவது பிரம்மாவுக்கு ஆபத்து நேர்ந்த போதும், ருத்ரனுக்கு ஆபத்து நேர்ந்த போதும், இந்திரனுக்கு ஆபத்து நேர்ந்த போதும், மற்றவர்களுக்கும் ஆபத்து நேர்ந்த போதும் எம்பெருமானே அனைவரையும் காப்பாற்றி அருளினான் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய ஆபத்தை போக்கினான் என்று பார்க்கிறோம். பிரம்மாவிடத்திலிருந்து வேதத்தை மது கைட்டப்பர்கள் அபகரித்தார்கள். அப்பொழுது எம்பெருமானே அன்னமா என்றான் கருமறை பயன்தான் என்று ஹம்சாவதாரம் எடுத்து பிரம்மாவிற்கு வேதத்தை மீண்டும் உபதேசித்தான். இப்படி பிரம்மாவினுடைய ஆபத்தை நீக்கினான். இது எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டுகிறது. அதே போல ருத்ரன் பிரம்மாவினுடைய ஒரு தலை எப்பொழுது கிள்ளினானோ அப்பொழுது அவன் கையிலே அந்த தலை ஒட்டி கொண்டது. அதையும் எம்பெருமானே தன்னுடைய வேர்வையினாலே அந்த பிரம்மாவினுடைய கபாலத்தை 100 துண்டாக ஆகும்படி செய்து ருத்ரனுடைய ஆபத்தை போக்கினான் என்று பார்க்கிறோம். இந்த செயலும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்திரனுக்கு ஆபத்து வந்த போது, அதாவது மகாபலி இந்திரனுடைய ராஜ்யத்தை ஜெயித்தான். அப்பொழுது இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை மீட்டுக் கொடுப்பதற்காக எம்பெருமானை பிரார்த்தித்தான். அப்பொழுது எம்பெருமான் வாமனாவதாரம் எடுத்து மகாபலியிடம் 3 அடி மண் வேண்டி, திரிவிக்ரமாவதாரம் எடுத்து உலகளந்து, அதற்கு பிறகு மகாபலியை பாதாளத்திலே தள்ளி, அதற்கு பிறகு இந்திரனுடைய ராஜ்யத்தை மீட்டெடுத்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இவ்வாறு இந்த செயலும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியதாகவே இருக்கிறது. அதே போல் மற்ற அவதார காலங்களிலேயும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடிய செயல்கள் இருக்கின்றன. நரசிம்ம அவதாரத்திலே எம்பெருமான் தூணிலிருந்து தோன்றினான் பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக. இந்த செயல் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஹிரண்ய கசிபுவை எம்பெருமான் நரசிம்ம அவதாரத்திலே கொன்றான்.
இந்த செயலும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் பல வரங்களை இரண்யகசிபு பிரம்மாவிடம் வாங்கி வைத்திருந்தார். அப்படி பல வரங்களை வாங்கி அவனுக்கு மரணமே ஏற்படாது போல் இருந்தது. அப்படி இருக்கும்போது எம்பெருமான் பிரம்மானுடைய வரங்களுக்கு பங்கம் ஏற்படாமல் இரண்யகசிபுவை கொன்றான் என்று பார்க்கிறோம். இதனாலேயும் எம்பெருமானுடைய பரத்துவம் நன்கு தெரிகிறது. அதே போல் 7 வயசிலேயே எம்பெருமான் கோவர்தன பர்வதத்தை தன்னுடைய சிறுவிரலினாலே தூக்கினான் என்று பார்க்கிறோம். அப்படி தூக்கி இந்திரனுடைய கல்மலையும் அவன் தாங்கி நின்று அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் பசுக்களையும் காத்தான் என்று பார்க்கிறோம். இந்த செயலும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. மேலும் மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்ததக்கனையா உருவே கொடுத்தானூர் என்று பெரியாழ்வார் அருளி செய்தபடியே சாந்தீபனியினுடைய புதல்வன் அவன் சமுத்திரத்திலே மாண்டு போனான். குருதட்சிணையாக கண்ணன் சமுத்திரத்திலே மாண்ட புதல்வனை யமனிடமிருந்து மீட்டு கொண்டு அவனுடைய அங்கங்கள் முன்னம் எப்படி இருந்தனவோ அதை போலவே முன்னம் எப்படி அவன் துளைந்து போனானோ அப்படியே அவனை மீட்டெடுத்து சாந்தீபனியிடம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதை போல ஒரு வைதிகன் இருந்தான். அவனுடைய பிள்ளைகளையும் மீட்டெடுத்து அந்த வைதிகனிடத்திலே கண்ணன் கொடுத்தான். இந்த செயலும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு வைதிகன் இருந்தான். அவனுக்கு 3 குழந்தைகள் பிறந்தவுடனே அந்த குழந்தைகள் காணாமல் சென்றன. அப்படி இருக்கும்போது அந்த வைதிகன் கண்ணனிடம் உதவி நாடி வந்தான். கண்ணன் அப்பொழுது தீட்சையிலே இருந்தபடியால் அர்ஜுனன் நான் சென்று அந்த வைதிகனை காப்பாற்றுகிறேன் என்று போனான். 4வது குழந்தை பிறக்கும் போது அர்ஜுனன் சரக்கூட்டத்தினாலே அந்த குழந்தை பிறக்கக்கூடிய கிரகத்தை மூடி மறைத்தான். இருந்தாலும் 4வது குழந்தையும் காணாமல் போயிற்று. அப்படி இருக்கும்போது வைதிகனுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது. அப்பொழுது அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு கண்ணனிடம் வந்தான் அந்த வைதிகன். அப்பொழுது கண்ணன் அர்ஜுனனையும் அந்த வைதிகனையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய தேரிலே ஏற்றிக்கொண்டு விரஜா நதி வரையிலும் சென்று அங்கே அதற்கு முன்னமே தேரை நிறுத்தி வைத்து பரமபதத்திலே சென்று தன்னுடைய பிராட்டியிடத்தில் மடியிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த வைதிகனிடத்திலே கொடுத்தான் என்று பார்க்கிறோம். எதற்காக அங்கு பிராட்டி குழந்தைகளை பரமபதத்திற்கு வரும்படி செய்தாள் என்றால் கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் எப்படி இருப்பான் என்று சேவிக்க வேண்டும் என்று பிராட்டிக்கு ஆசை. அதனாலே பரமபதத்திலே கண்ணனை அழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளை அபகரித்தாள் என்று பார்க்கிறோம். இவ்வாறு எம்பெருமானுடைய செயல்கள் அனைத்துமே பரத்துவத்தை காட்டக்கூடியதாக இருக்கின்றன. அதற்கு பிறகு சின்னைஹி அனிந்தவ பரிஷ்ட கைசித்து என்று எம்பெருமானிடம் பல சின்னங்கள் இருக்கின்றன. அந்த சின்னங்களும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை மறைக்காமல் காட்டுகிறது. அதாவது ஸ்ரீயஸ்பதித்துவம், சேஷசாயித்துவம், கருடவாகனத்துவம், துளசிதாமத்துவம் போன்ற சின்னங்கள் எம்பெருமானுடைய பரத்துவத்தை நன்கு காட்டுகிறது. எவன் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பதியாக கேழ்வனாக இருக்கிறானோ அவனே பரதேவதை என்று பரத்வத்தை லக்ஷ்மிபதித்துவமும் காட்டிக் கொடுக்கிறது. அதே போல் எவன் ஆதிசேஷ பரியங்கத்தை படுக்கையாக கொண்டிருக்கிறானோ அவனே பரமபுருஷன் என்றும் இந்த சேஷசாயித்துவம் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டுகிறது. அதை போல் கருடனை யார் வாகனமாக கொண்டிருக்கிறானோ அவன் பரதேவதை என்று இந்த கருட வாகனத்துவம் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டிக் கொடுக்கிறது. அதை போலவே துளசிதாமத்துவம், துளசி மாலையை அணிந்திருப்பதால் எம்பெருமான் பரதேவதை என்று தெரிகிறது. இப்படிப்பட்ட சின்னங்களாலேயும் எம்பெருமானுடைய பரத்துவமானது நன்கு காட்டப்படுகிறது. நம்மாழ்வாரும் அனைவதரவன மேல் பூம்பாவையாகம் புணர்வது என்று
இந்த திருவாய்மொழியாலே எம்பெருமானுடைய பரத்வத்தை நன்கு அனுசந்திக்கும் போது ஸ்ரீயப்பதித்துவத்தையும் சேஷசாயித்துவத்தையுமே அனுசந்தித்தார். அங்கு அனைவது அரவணை மேல் என்று ஆதிசேஷனை அனுசந்தித்து அதற்கு பிறகு பூம்பாவை ஆகம் என்று பிராட்டியையும் அனுசந்தித்தார் ஆழ்வார். ஆகையால் பரத்வத்திற்கு முக்கியமான சின்னங்கள் இவை என்று நன்கு தெரிகிறது. அனின்னவ பரைகி என்கிற பதத்திற்கு இவ்வாறு அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். நின்னவம் என்றால் அபலாபம், அதாவது மறைப்பது. பரத்வத்தை மறைக்காமல் ஸ்பஷ்டமாக நிர்ணயிக்கக்கூடிய சின்னங்கள் என்று அனின்னவ பரைகி என்கிற சப்தத்திற்கு அர்த்தம். அதே போல விபஷ்சிதா என்றால் விவிதமாக பார்க்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். பல விதமாக அந்தந்த பதார்த்தங்களை அறிந்திருக்கக்கூடியவர்கள், சிறந்த புத்தியை உடையவர்கள், பிரம்மஞானிகள் என்று இவ்வாறு இதற்கு அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 29வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். யஸ்யா கடாட்சணம் அனுக்ஷணம் ஈஸ்வரானாம் ஐஸ்வர்ய ஹேதுரிதி சர்வஜனீனமேதது தாம் ஸ்ரீரிதி தொதுபசம்ஸ்ரேணான் நிராகு தாம் ச ஸ்ரீய முதாகுர் உதார வாசக என்று 29வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்கு அன்வயத்தை பார்க்கலாம். யஸ்யாஹ கடாட்சணம் ஈஸ்வரானாம் அனுக்ஷணம் ஐஸ்வர்ய ஹேதுஹு இதி ஏதத் சர்வஜனீனம் தாம் த்வதுபசம்ஸ்ரேணாத் ஸ்ரீஹி இதி நிராகுஹு உதாரவாச்சக துவாம் ஹி ஸ்ரீயம் உதாகுஹு என்று இந்த ஸ்லோகத்திற்கு அன்வயம். அதாவது எந்த பிராட்டியினுடைய கட்டாட்சணம் திருக்கண் பார்வையானது ஈஸ்வரானாம் இந்திரன் முதலிய ஈஸ்வரர்களுக்கு அனுக்ஷணம் ஐஸ்வர்ய ஹேது, ஒவ்வொரு க்ஷணமும் ஐஸ்வர்யம் தங்குவதற்கும் வளர்வதற்கும் காரணமாக இருக்கிறதோ, இது ஏதத் சர்வஜனீனம் என்று இது அனைவருக்கும் பிரசித்தமாக இருக்கிறதோ, தாம் அந்த பிராட்டியை தொதுபசம்ஸ்ரேணாத் உன்னை ஆசிரியத்து இருப்பதினாலேயே ஸ்ரீஹி நிராகு ஸ்ரீஹி என்று கூறுகிறார்கள். ஸ்ரீ சப்தத்தை பிராட்டியிடத்தில் எப்படி பிரயோகிக்கிறார்கள் என்றால், உன்னை பிராட்டி ஆசிரியத்து இருக்கிறாள் என்பதனாலேயே பிராட்டி இடத்திலே ஸ்ரீ சப்தத்தை பிரயோகிக்கிறார்கள். உதார வாசக உதாரமான வாக்கை கொண்ட திருமங்கையாழ்வார் முதலியவர்கள் துவாம் ஹி ஸ்ரீயம் உதாகு உன்னையே, அதாவது எம்பெருமானான உன்னையே திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று இவ்வாறு கூறுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திற்கு பதபதார்த்தம். இதற்கு பிறகு காஞ்சி சுவாமியினுடைய வியாக்கியானத்தை கொண்டு அர்த்தத்தை அனுபவிக்கலாம். அதாவது போன ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய பரத்வத்தை காட்டக்கூடிய பல செயல்கள், மேலும் பரத்வத்தை காட்டக்கூடிய பல சின்னங்கள் இருக்கின்றன என்று ஆழ்வான் சாதித்தார். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய பரத்வத்தை நிர்ணயிப்பதற்கு லக்ஷ்மிபதித்துவம் ஸ்ரீயப்பதித்துவம் என்ற இது ஒன்னே போரும் என்று ஆழ்வான் திருவுள்ளம் பற்றி இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். பிராட்டியுடைய பெருமையை பூர்வார்த்தத்தினாலே ஆழ்வான் கூறியருளினார். அதாவது பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலேயே இந்திராதிகளுடைய ஐஸ்வர்யமானது நிலைத்து நிற்கிறது, மேலும் வளர்கிறது என்று பிராட்டியினுடைய பெருமையை பூர்வார்த்தத்தினாலே காட்டி அருளினார். அதாவது எந்த ஒரு பிராட்டியினுடைய கட்டாட்சமானது லோகத்திலே ஈஸ்வரன் என்று யார் யாருக்கு பேர் இருக்கிறதோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் தங்குவதற்கும் வளர்வதற்கும் ஹேதுவாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பிராட்டி ஸ்ரீ என்று திருநாமம் படைத்தவளாக இருக்கிறாள். அந்த ஸ்ரீ என்ற திருநாமம் பிராட்டிக்கு எப்படி வந்தது என்றால், எம்பெருமானை ஆசிரியத்து பிராட்டி இருக்கிறாள், அதனாலேதான் பிராட்டிக்கு ஸ்ரீ என்ற திருநாமம் வந்தது என்று 3வது பாதத்தினாலே ஆழ்வான் கூறுகிறார். மேலும் 4வது பாதத்தினாலே என்ன கூறுகிறார் என்றால், திருமங்கை ஆழ்வார் போன்ற உதார வாக்குகள், அதாவது உதாரமான வாக்குகளை கொண்டவர்கள், அவர்கள் எம்பெருமானை திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று இவ்வாறு கூறுகிறார்கள். ஆக எம்பெருமானை கொண்டு பிராட்டிக்கு ஏற்றம், பிராட்டியை கொண்டு எம்பெருமானுக்கு ஏற்றம் என்று இவ்வாறு 2 விதமாகவும் பொருந்தும்
என்று 4வது பாதத்தினாலே காட்டுகிறார். இதிலே முதல் 2 பாதங்களினாலே எந்த அர்த்தத்தை ஆழ்வான் காட்டியுள்ளாரோ அதையே ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே பராசர பட்டரும் காட்டியிருக்கிறார். அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம் பிரம்ம ததபூத் அமீயத்ர த்வித்ராக சதசதமகாதிஸ்ததசாத் என்று இந்த ஸ்லோகத்தினாலே பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலேயே அவரவர்களுடைய ஐஸ்வர்யமானது தங்கி இருக்கிறது என்ற அர்த்தத்தையே பராசர பட்டரும் அனுசரித்து அருளி செய்கிறார். இங்கு 2வது பாதத்தின் முடிவிலே சர்வஜனீனம் என்கிற பதம்தான் இருக்க வேண்டும். சார்வஜனீனம் என்று சில இடங்களிலே பாட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த பாட்டம் தவறான பாட்டம் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனால் வியாக்கரணத்தின்படி சர்வஜனீனம் என்றுதான் ரூப நிஷ்பத்தியானது ஏற்படும் என்றும் இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் தாம் ஸ்ரீரிதி தொதுபசம்ஸ்ரயனான் நிராகு என்று 3வது பாதம் இவ்விடத்திலே என்ன கூறுகிறார்? எம்பெருமானை ஆசிரியத்து இருப்பதினாலேயே ஸ்ரீஹி என்று தாயாருக்கு திருநாமமானது ஏற்பட்டது என்று கூறுகிறார். அப்படி எப்படி என்றால் ஸ்ரயதே என்ற ஸ்ரீ சப்தத்திற்கு ஒரு விற்பத்தி உள்ளது. அதாவது ஸ்ரீ சப்தத்திற்கு 6 விதமான விற்பத்திகள் உள்ளன. 6 விதமாக ஸ்ரீ சப்தத்திற்கு அர்த்தத்தை வர்ணிக்கிறார்கள். அதிலே ஸ்ரயத்தே என்று முதல் விற்பத்தி, அதாவது ஆசிரியத்து இருக்கிறாள் என்று அர்த்தம். எம்பெருமானை ஆசிரியத்து இருப்பதனால் ஸ்ரீஹி என்று பிராட்டி கூறப்படுகிறாள். எம்பெருமானை ஆசிரியத்தே தன்னுடைய சத்தை நிர்வகித்துக் கொண்டு பிராட்டி இருக்கிறாள். ஆகையால் பிராட்டிக்கு ஸ்ரீஹி என்று திருநாமமானது ஏற்பட்டது என்று இந்த பாதத்தினாலே ஆழ்வான் கூறுகிறார். அதற்கு பிறகு துவாம் ஹி ஸ்ரீயம் உதாகுர் உதார வாசக என்று 4வது பாதம். அதாவது பிராட்டியினாலே எம்பெருமானுக்கு ஏற்றம் உண்டு. என்ன ஏற்றம் என்றால் எம்பெருமானுடைய பரத்வத்தை அவன் திருமகள் கேழ்வனாக இருக்கிறான் என்பதை கொண்டு அறிந்து கொள்ளலாம். எவன் திருமகள் கேழ்வனாக இருக்கிறானோ அவனே பரதேவதை என்று இவ்வாறு எம்பெருமானுடைய பரத்வத்தை அறிவதற்கு பிராட்டி முக்கியமான சின்னமாக இருக்கிறார். ஆனால் பிராட்டியினாலே எம்பெருமானுக்கு ஏற்றம் உண்டு. அதை போலே எம்பெருமானாலே பிராட்டுக்கு ஏற்றம் உண்டு என்றும் ஆழ்வான் காட்டி அருள்கிறார். இது பிரசங்காத்து ஆழ்வான் இந்த பாதத்தினாலே சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்யகண்ணா என்று திருமங்கையாழ்வாரும் அருளி செய்திருக்கிறார். கஸ்ரீஸ்ரீய பரமசத்துவ சமாசிரய புண்டரீகன புருஷோத்தம என்று ஆளவந்தாரும் அருளி செய்திருக்கிறார். ஆக இவ்விடத்திலே பிராட்டிக்கு எப்படி பிராட்டியினால் எப்படி எம்பெருமானுக்கு ஏற்றமோ அதை போலவே எம்பெருமானால் பிராட்டிக்கு ஏற்றம் என்பதையும் காட்டியிருக்கிறார். இடத்திலே உதார வாக்குகள் என்றால் திருமங்கையாழ்வாரையும் ஆளவந்தாரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 30வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். மாயா துவயா குணமயி கிளையா நிசிருஷ்டா சாத்தே விபோ கிமிவ நர்ம நனிர்மிமீதே கௌதஸ்குதா ஸ்திர குதர்க்க வசேன கேச்சித் சத்யாம் ஸ்ருதௌச்ச பதிரா ஸ்துவை தன்மஹிம்னா என்று 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயத்தை பார்க்கலாம். ஏ விபோ குணமயி யா மாயா துவயா நிசிருஷ்டா கில சாத்தே கிமிவ நர்ம நனிர்மிமீதே கேச்சித் கௌதஸ்குதா ஸ்ருதௌ சத்யாம் ச ஸ்திர குதர்க்க வசேன தன்மஹிம்னா துவை பதிராக என்று இவ்வாறு அன்வயம். இப்பொழுது பதபதார்த்தத்தை பார்க்கலாம். ஹே விபோ, விபுவான எம்பெருமானே, குணமயி யா மாயா, அதாவது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று முக்குணங்களை கொண்ட எந்த பிரகிருதியானது, மாயா என்கிற பதம் பிரகிருதியை குறிக்கிறது. துவயா நிசிருஷ்டா கில, அதாவது உன்னாலே உபயோகிக்கப்பட்டதோ என்று அர்த்தம். அதாவது அந்தந்த தேகங்களை படைப்பதற்கும் அந்தந்த இந்திரியங்களை படைப்பதற்கும் எந்த ஒரு பிரகிருதியானது உன்னாலே உபயோகிக்கப்பட்டதோ என்று அர்த்தம். சா, அந்த பிரகிருதியானது தே கிமிவ நர்ம நனிர்மிமீதே, உன்னுடைய எந்த லீலையைத்தான் செய்து கொடுக்காது.
என்று. நர்ம என்கிற பதத்திற்கு லீலை என்று அர்த்தம். உன்னுடைய எந்த லீலையைத்தான் செய்து கொடுக்காது, உன்னுடைய எல்லா லீலையையும் செய்து கொடுக்கும். உன்னுடைய எல்லா லீலைகளுக்கும் உபகரணமாக இருந்து கொண்டு அவைகளை நன்றாக செய்து கொடுக்கும் என்று அர்த்தம். கேச்சித்து கௌதஸ்குதாக, சில கௌதஸ்குதர்கள், அதாவது கௌதஸ்குதர்கள் என்றால் குதஹா குதஹா என்று இவ்வாறு கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள், யுக்திகளை கொண்டு தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபிக்க விரும்புபவர்கள், குதஹா குதஹா என்று இவ்வாறு கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள், இப்படிப்பட்ட வாதிகள் கௌதஸ்குதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் ஸ்ருதௌ சத்தியம், பற்பல ஸ்ருதிகள் எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியவைகள் இருக்கின்றன. அப்படி எம்பெருமானுடைய பரத்துவத்தை காட்டக்கூடிய ஸ்ருதிகள் இருக்கும் பொழுதும் ஸ்திர குதர்க்க வசேன, அவர்களுடைய ஒரு ஆக்ரகம் இருக்கிறது. அதனாலே மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்களுடைய குயுக்திகளையே பிரயோகம் செய்து தங்களுடைய பட்சத்தை ஸ்தாபிக்க விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஸ்திரமாக இருக்கக்கூடிய குதர்க்கங்களினாலே தன் மகிம்னா, அதாவது அந்த பிரகிருதியினுடைய மகிமையினாலே, இந்த பிரகிருதியினுடைய மகாத்மியத்தினாலே தொய் பதிராக, உன் விஷயத்திலே செவிடர்களை போல் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதாவது செவிடர்களுக்கு எவ்வாறு ஒரு விஷயத்தை கேட்டு அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாதோ அதை போல இவர்கள் அந்த ஸ்ருதிகளை கேட்டும் அதன் அர்த்தத்தை, அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று இவர்கள் பதிரர்கள், செவிடர்கள் என்று இங்கு கூறப்படுகிறார்கள். இப்பொழுது காஞ்சி சுவாமியுடைய வியாக்கியானத்தை வைத்து அர்த்தங்களை அனுபவிக்கலாம். அதாவது எம்பெருமானுடைய சித்தாந்தத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எந்த பிரமாணங்களை கொண்டு, அதாவது முக்கியமாக இவ்விடத்திலே ஸ்ருதி வாக்கியங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இப்படி பற்பல ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு எம்பெருமானுடைய பரத்வத்தை, எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் நன்கு நிர்ணயிக்கிறார்கள். அந்த ஸ்ருதி வாக்கியங்கள் எப்படி எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை நிர்வகிப்பவர்களுக்கு தெரிகின்றனவோ அதே போல மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டியதுதான். இப்படி மற்றவர்களுக்கும் அந்த ஸ்ருதி வாக்கியங்களும் மற்ற பிரமாணங்களும் தெரிந்திருக்கும் போது அவர்களுக்கு எம்பெருமானே பரதேவதை, எம்பெருமானிடத்திலே பரத்துவம் இருக்கிறது, எம்பெருமானிடத்திலே சர்வேஸ்வரத்துவம் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது என்று நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. அதாவது இந்த ஸ்ருதி வாக்கியங்கள், மேலும் அதற்கு உபபிரமணமாக இருக்கக்கூடிய மற்ற பிரமாணங்கள், இந்த பிரமாணங்கள் அனைத்துமே எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை நிர்வகிப்பவர்கள் எப்படி பார்த்திருக்கிறார்களோ கேட்டிருக்கிறார்களோ அதே போல மற்றவர்களும், இந்த குயுக்திகளை கொண்டு தங்கள் பட்சத்தை ஸ்தாபிக்கக்கூடியவர்களும் இந்த பிரமாணங்களை கேட்டிருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஏன் எம்பெருமானுடைய பரத்வத்தையும் சர்வேஸ்வரத்துவத்தையும் ஒத்துக்கொள்ள மாட்டேன்கிறார்கள், மேலும் எம்பெருமானுடைய பரத்வத்தையும் சர்வேஸ்வரத்துவத்தையும் அறியாமலே ஏன் இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் என்ன என்ற ஒரு சந்தேகமானது எழுகிறது. அப்பொழுது ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். அதாவது அவர்கள் ஏன் எம்பெருமானுடைய பெருமையை அறியாமல் இருக்கிறார்கள், எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஏன் அறியாமல் இருக்கிறார்கள் என்றால், பிரகிருதியானது அவர்களுக்கு விபரீத ஞானத்தை ஏற்படுத்துகிறது, எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை மறைக்கிறது. ஆகையால் அவர்கள் எம்பெருமானுடைய பரத்வத்தையும் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தையும் அறியாமலே இருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கு உத்தரம். அதுதான் இந்த ஸ்லோகத்தாலே ஆழ்வான் காட்டுகிறார். ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்திலே தவ பரிபிரடிம ஸ்வபாவம் மாயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம் என்று அருளி செய்தார். அதாவது உன்னுடைய பிரபுத்துவம் என்கிற இந்த சுவாவத்தை நீயே மறைத்துக் கொள்கிறாய், உன்னுடைய மாயை, அதாவது உன்னுடைய பிரகிருதியினுடைய பலத்தாலே நீயே மறைத்துக் கொள்கிறாய்
பஷ்யந்தி கேச்சிதனிஷம் ததன்ய பாவா, உன்னிடத்திலேயே மனோவிருத்தியை செலுத்தக்கூடிய சிலர் மட்டுமே உன்னுடைய இந்த சுபாவத்தை அறிகிறார்கள் என்று ஆளவந்தாரும் கூறியிருக்கிறார். அதை போலவே மற்றவர்களுக்கு இந்த பிரகிருத்தியினுடைய மகாத்மியத்தினாலே எம்பெருமானுடைய பரத்துவமும் சர்வேஸ்வரத்துவமும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் விஷயமான உண்மை அறிவு பிரகிருத்தியினுடைய மகாத்மியத்தினாலே ஏற்படவில்லை என்று இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் தெரிவிக்கிறார். கீதையிலேயும் தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று கீதாச்சாரியன் அருளி செய்திருக்கிறார். அதாவது என்னுடைய இந்த மாயை, அதாவது பிரகிருதியானது முக்குணங்களை கொண்டது. சத்துவம், ரஜகா, தமகா என்ற முக்குணங்களை கொண்டது. இந்த பிரகிருதியானது கடக்க அரிதானது என்று கண்ணனே சொல்லி வைத்திருக்கிறான். நம்மாழ்வாரும் துயக்கருமதியில் நஞ்ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியனவல்லன் என்று இந்த பிரகிருதியை பற்றி கூறியிருக்கிறார். பீடாவிதே பரிகரஸ்தவயாது மாயா சாமோகினி நகதமஸ்யது ஹந்தஜந்தோஹோ என்று அதிமானுஷஸ்தவத்திலே ஆழ்வானை கூறியிருக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய விளையாட்டிலே, லீலையிலே இந்த பிரகிருதியானது ஒரு உபகரணமாக இருக்கிறது. அது ஜந்துவிற்கு மோகத்தை விளைவிக்க கூடியதாக இல்லாமல் எப்படி இருக்கும் என்று அங்கு கேள்வி கேட்கிறார். அதாவது பிரகிருதியானது ஜந்துக்களுக்கு அஞ்ஞானத்தை விளைவிப்பதாகவே இருக்கும் என்று தாத்பரியம். இப்படி இந்த சர்வேஸ்வரன் தன்னுடைய பிரகிருதியினுடைய மகாத்மியத்தினாலே அவரவர்களுக்கு அஞ்ஞானத்தை ஏற்படுத்துகிறான் என்று தெரிகிறது. இப்படி இந்த அஞ்ஞானத்தை எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்றால், மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று கீதாச்சாரியனே கூறியிருக்கிறார். யார் என்னையே பிரபத்தி செய்கிறார்களோ அவர்களே இந்த பிரகிருதியை தாண்டுகிறார்கள். அதாவது இந்த பிரகிருத்தினுடைய இந்த கெட்ட பிரபாவம் யாரிடத்திலே படாது என்றால், யார் பகவானையே சரணமாக பற்றி இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே இந்த பிரகிருதியினுடைய பிரபாவமானது ஏற்படாது. அதாவது இந்த பிரகிருத்தினாலே ஏற்படக்கூடிய அஞ்ஞானம் அவர்களுக்கு ஏற்படாது என்று இதனாலே நாம் அறிகிறோம். பெருமானாரும் சரணாகதி கத்தியத்திலே மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம் பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் விபரீத ஞான ஜனனீம் ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்ம ரூபேன சாவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூதம் சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசா இதி வக்தாரம் மாம் தாரய என்று இந்த பிரகிருத்தியினுடைய சுபாவங்களை நன்கு அருளி செய்தார். அதாவது இந்த பிரகிருத்தியானது எப்படி இருக்கிறது என்றால், பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. எம்பெருமானை பற்றி நமக்கு அறிவு எப்படி ஏற்படாதோ அப்படி எம்பெருமானை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு விபரீத ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பிரகிருதியானது தன் விஷயத்திலே நமக்கு ஒரு இனிதான புத்தி அது ஏற்படுமாறு தூண்டுகிறது. இந்த பிரகிருதியானது இனிமையானது என்கிற புத்தியை பிரகிருதியானது ஏற்படுத்துகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியை எப்படி கடக்கலாம் என்றால், எம்பெருமானை சரணமாக பற்றினால் அந்த பிரகிருதியை கடக்கலாம். இல்லை என்றால் அந்த பிரகிருதிக்கு வசப்பட்டுதான் இருக்க வேண்டும். அப்படி அந்த பிரகிருதிக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய சில குதர்க்கவாதிகள், அவர்கள் இந்த பிரபலமாக ஸ்ருதி முதலிய பிரமாணங்கள் இருக்கின்றன. எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் சர்வேஸ்வரத்துவத்தையும் காட்டக்கூடிய பிரமாணங்கள் பல இருக்கின்றன. இருந்தாலும் அந்த பிரமாணங்களை ஆதரிக்காமல் எம்பெருமானுடைய பரத்துவத்தை அறிய பெறாமலேயே அவர்கள் தடுமாறுகின்றார்கள் என்று இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கிறார். அதாவது குணமயி யா மாயா துவயா நிசிருஷ்டா, அதாவது முக்குணங்களை கொண்ட பிரகிருதி எது உன்னாலே உபயோகிக்கப்பட்டதோ, தேகங்களை படைப்பதற்கும் இந்திரியங்களை படைப்பதற்கும் எது உன்னாலே உபயோகிக்கப்பட்டதோ என்று இடத்திலே குணமயி என்று
முக்குணங்களினுடைய கலந்த கட்டியாக இந்த பிரகிருதியானது இருக்கிறது என்று காட்டுகிறார். அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்ற ஸ்ருதி வாக்கியத்திலேயும் இந்த சத்வம் ரகஹ தமஹா என்ற 3 குணங்களினுடைய கலந்த கட்டியாகவே பிரகிருதி இருக்கிறது என்று காட்டப்பட்டிருக்கிறது. சாத்தே கிமிவ நர்ம ந நிர்மினீதே என்று அடுத்தது கூறுகிறார். அதாவது இந்த பிரகிருதியானது உன்னுடைய எந்த லீலையைத்தான் செய்து கொடுக்காது, உன்னுடைய எல்லா லீலைகளுக்கும் அந்த பிரகிருதியானது உபகரணமாக இருக்கும் என்று அர்த்தம். அதற்கு பிறகு கௌதஸ்குதாக என்றால் என்ன பதில் சொன்னாலும் அதற்கு மேலே அது எப்படி அது எப்படி என்று இப்படி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வாதிகள், அவர்கள் கௌதஸ்குதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது வாதி ஒருத்தன் இருக்கிறான், பிரதிவாதி மற்றொருத்தன் இருக்கிறார். வாதியானவன் கேள்வி கேட்கிறான், பிரதிவாதி ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த பதிலுக்கு மேலே மீண்டும் அது எப்படி என்று கேள்வி கேட்கிறார். மீண்டும் அந்த பிரதிவாதி ஒரு பதில் அளிக்கிறார். மீண்டும் அது எப்படி என்று இவ்வாறு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கௌதஸ்குதர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அவர்கள் யுக்திகளையே கொண்டிருப்பார்கள், நல்ல யுக்திகளை கொண்டிருக்க மாட்டார்கள். தவறான யுக்திகளை கொண்டு தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக அது எப்படி என்று இவ்வாறு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள் கௌதஸ்குதர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அவர்களிடத்திலே குதர்க்கங்கள் இருக்கின்றன. அந்த குதர்க்கங்கள் ஸ்திரமாக இருக்கின்றன. ஏனென்றால் பிராமாணிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல யுக்திகளை கொண்டு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்களை நிரூபிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பற்றின அந்த பிடியை விடாமல் அதிலே இருக்கக்கூடிய ஆக்ரகத்தினாலே மீண்டும் மீண்டும் இவர்கள் குதர்க்கத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அந்த யுக்திகளை வைத்துக் கொண்டு எந்த ஒரு பட்சத்தை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்களோ அந்த பட்சத்தை மீண்டும் மீண்டும் தங்களுடைய குயுக்திகளாலே நிரூபிக்க வேண்டும் என்று இவ்வாறு அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். அப்படி ஸ்திரமாக இருக்கக்கூடிய குதர்க்கங்களினாலே தன் மகிம்னா, அதாவது இந்த பிரகிருதியினுடைய மகாத்மியத்தினாலே, இதற்கு முன்னாடி பிரகிருதியினுடைய மகாத்மியம் பறக்க சொல்லப்பட்டது. அந்த பிரகிருதியானது எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை மறைக்கும், மேலும் விபரீத ஞானத்தை ஏற்படுத்தும் என்று சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானார் அருளி செய்தார். அப்படி அந்த பிரகிருதியினுடைய மகாத்மியத்தினாலே இந்த கௌதஸ்குதர்கள் துவை பதிராக உன் விஷயத்திலே செவிடர்களாக இருக்கின்றார்கள் என்று ஆழ்வான் கூறுகிறார். அதாவது செவிடர்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதை போல இவர்கள் செவிடர்களைப் போல் ஒரு அம்சத்திலே இல்லை. அதாவது செவிடர்களுக்கு ஸ்ருதிகள் காதிலே விழாது, இவர்களுக்கு காதிலே விழுகிறது. இருந்தாலும் அவர்கள் எப்படி அர்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டார்களோ இவர்களும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற அம்சத்தை கொண்டு இவர்களை செவிடர்கள் என்று ஆழ்வான் கூறுகிறார். இதை அனுசரித்தே ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பராசர பட்டரும் லோகே தொன் மகிமாவபோத பதிரே என்று இவ்வாறு உன்னுடைய மகிமையை அறிந்து கொள்வதிலே இந்த உலகமானது செவிடர்களாக இருக்கின்றார்கள் என்று இவ்வாறு பட்டரும் அருளி செய்திருக்கிறார். ஆக இந்த பிரகிருதியை கடந்து எவர்கள் சாத்விகர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் சர்வேஸ்வரத்துவத்தையும் உள்ளபடி அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவர்கள் பிரகிருதிக்கு வசப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் சர்வேஸ்வரத்துவத்தையும் அறியாமலேயே இருக்கிறார்கள் என்று இதனாலே ஆழ்வான் கூறியருள். இப்படி 26வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரையிலும் அர்த்தங்களை அனுபவித்தோம். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ஜிஆர் சுவாமி இடத்திலே அடியனுடைய கிருத்தஜ்ஞதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்து முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் மங்களாசாசன பரேர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வேராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே